இந்த மனுஷன் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆக விடாம பண்ணி கடைசியில இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியடி பாவி பாவி. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? இல்ல நல்லாவே இருக்க மாட்டேடி. போதும், நிறுத்துங்கம்மா. எப்ப பார்த்தாலும் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அண்ணத்து மேல பழி போடுறதே வேலையை வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்காமா? டேய் பாவி, நான் என்னடா பண்ணேன்? என் புள்ள மகாராணி மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன்டா. அது தப்பாடா? சொல்லு, அது தப்பா? சொல்லுடா. அது தப்பு இல்லத்த. ஆனா மாமாவுக்கு எப்ப இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீங்க மாமா பக்கம் நின்னு பெரிய தன்னோட மனச மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு மாமாவை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடலான்னு அந்த ரம்யாவோட சேர்ந்துக்கிட்டு இல்லாதது போலாதது திட்டம் எல்லாம் போட்டீங்க. அது வளர்ந்துதான் இப்போ இப்படி ஒரு விபரீதத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஏய், இந்த வீட்டு மர்மவல உன் மாமங்காரனுக்கு இஷ்டம் இல்லைன்றதுக்காக என் மாப்பிள்ள அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா? அத கேட்டதுக்காக ஒரு அப்பங்காரன் தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு உனக்கு எனக்கு இனிமே ஒட்டு இல்ல உறவு இல்லைன்ட்டு தான் புள்ளைய பார்த்து சொல்லுவானா? யோ வாத்தி, கல்யாணன்றது புதுசா ஒரு உறவு வர்றதுக்காக பண்ண வேண்டிய விஷயம்யா. நீ என்னடானா இருக்கிற உறவைய வேணான்னு சொல்லி பையனை தலைமுழுவிட்டு நிக்கிற. எந்த அப்பனும் உன்ன மாதிரி இப்படி கேடு கெட்ட கேவலமான வேலைய பண்ணியே இருக்க மாட்டான். வேணா சண்முகம், இதுக்கு மேலே நீ கோவப்பட்டேன்னா இந்த குடும்பமே அப்புறம் ஒண்ணு இல்லாம ஆயிடும்பா. சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுப்பா. இதோ நின்னுட்டு இருக்காளே, இவளுக்கும் எங்களுக்கும் தான் பிடிக்கல. 7ஆம் பொருத்தமாவே இருக்கு. அதுக்காக இவ அப்பாரு இவள ஒரேடியா தலைமுழுகிட்டாரா? இருந்துட்டு போகட்டும் அவர் விட்டுட்டு இல்ல, அதே மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியது தானே. சுப காரியம்னு சொல்லி ஊரையும் உறவையும் கூப்பிட்டுட்டு இப்படி அபசகுணமா நடந்துக்கிறது சரியா? ஐயா, ஊர் சபையோட முடிவுக்கே இந்த மனுஷன் கட்டுப்படலையே. இப்படி ஒரு துக்கிரி காரியத்தை பண்ணிட்டாரே. நீங்களும் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பெத்த அப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. வாதியாரியா, அன்னைக்கு ஊர் சபையில நீங்க தலையில தண்ணி ஊத்திக்க போறப்பவே நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அதை கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? ஊருக்கே குறி சொல்லுமா பள்ளி, கடைசியில கழனி பானைக்குள்ள விழுமா துள்ளி. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பண்ணது. ஆமாங்க வாத்தியரையா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்கய்யா. நீங்க தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டத இப்ப நினைச்சாலும் மனசுக்கு பக்குன்னு இருக்குங்கய்யா. என்ன வாதியாரே இப்படி பண்றீங்களே, போங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு பரிகாரமா நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. என்ன சரி விடுங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாதியாரையா, நடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க வேண்டியதை பாருங்க. ஒரு ஊர் தலைவரா சொல்லல, உங்களுக்கு வேண்டப்பட்டவனா சொல்றேன். அம்மா, நீங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கம்மா. கல்யாணம்னா அப்படி முன்ன பின்ன ஏதாச்சும் நடக்கதாமா செய்யும். இதெல்லாம் கடந்துதாமா போயாகணும். வாங்கப்பா வாங்க, எல்லாரும் போலாம் வாங்க.
ஏய், எல்லாருமா சேர்ந்து ஊர் ஜனத்துக்கு முன்னாடி இந்த குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன்டி, இப்ப சொல்றேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, மாம மருமகன்னு அத்தனை பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்க குடல் எல்லாம் உருவி நான் மானியா போட்டுக்க வேண்டி. அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்படி பண்ணிட்டீங்களேடி. ஏய் சரவணா, உன்னை பார்த்து பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கியா? சுத்தமா பிடிக்கவே இல்லை. உன்னை பார்க்க பார்க்க உன் மேல அருவருப்பு தான் அதிகமாகுது. யோ, உன் தலையில நீ ஊத்திக்கிட்டல ஒரு குடம் தண்ணி, அது என் மனசுல இருக்க உன் நினைப்பெல்லாம் சுத்தமா கழுவி விட்டு போயிச்சியா? இனிமே உங்களை பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசு பொறுமையாக மாட்டேங்குது, நெருப்பா கொதிக்குதியா. அதான் இப்ப பேசுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நேரம் காலம் பார்த்து கரெக்டா பதிலடி கொடுக்கிற பயங்கரமான ஆளியா நீ. மாமா இன்னும் என்ன புரிஞ்சுக்கல மாமா. இவரா என் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணுன்றதுக்காக தான் அன்னைக்கு ஊர் சபையில என்ன தலைமுழுகிடுன்னு சொன்னேன், சும்மா மிரட்டினேன். ஆனா அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நேரம் பார்த்து என்ன கழுத்தறுத்து விட்டல. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் நான் புள்ளியே இல்ல